கேஷ் டெபாசிட் பண்ணால் நோட்டீஸ் வருமா? வாங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் டெபாசிட்டுக்குன்னு சொல்லிட்டு சம் ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அது என்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷனை பொறுத்த முடியும் பெர் டேயில் 2 lakhs அல்லது அதுக்கு மேலேயோ நம்ம கேஷ் டெபாசிட்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை வந்து ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் ஆகும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கில் வந்து இது எப்படி வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எஸ்எஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்எஃப்டி அப்படின்னா ஸ்பெசிஃபைடு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 10 லட்சமும் அதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட்டில் 50 லட்சமும் நம்ம வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் அப்படின்னா பேங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ பேனை பொறுத்த முடியும் 2 lakhsக்கு மேலே டிரான்சாக்ஷன் எதுவும் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அங்கேயும் வந்து பேனை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஸோ வந்துட்டு இதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி எல்லா கேஷ் டெபாசிட் அமௌண்ட்டுக்கும் ப்ராப்பராக வந்துட்டு நம்ம வந்து சோர்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ராப்பர் சோர்ஸ் ஆஃப் ப்ரூஃப் எல்லாமே வந்து நம்ம வந்துட்டு வச்சுருக்கணும். பேனும் அதே மாதிரி கேஒய்சி அப்டேட்டடும் எல்லாமே வந்து அப்டேட்டடாக வச்சுக்கணும். ஸோ வந்து கேஷ் டிரான்சாக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்துட்டு பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் அப்டேட்டுக்கு ஸ்ரீமதி நாலேஜ் கப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாளைக்கு டே 5 வீடியோவில் பார்க்கலாம்.